அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரக் கோரி கடிதம் அளித்தது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்ற நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை வழிநடத்தியவர் யார் என கேட்டு அதிமுக தொடர் போராட்டங்களை நடத்தியது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் அமர்வு சென்னையில் நடைபெற்றது. அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரக் கோரி சபாநாயகரிடம் கடிதம் அளித்தார். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதி இதனை விவாதிக்க வேண்டும் என கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் 2வது நாளாக சட்டப்பேரவைக்கு யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை துவங்கிய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து சென்றதுடன் ஆளுநர் முன் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கமிட்டனர். இதையடுத்து அவர்கள் சபாநாயகர் உத்தரவின் பேரில் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் அமர்விலும் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. சீனாவில் HMP வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கும் இந்த வகை வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக தமிழக பொது சுகாதாரத்துறையின் சார்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் HMPV தொற்று குறித்து சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க கோரி சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி சார்பில் அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் கடிதம் அளித்துள்ளார். தைப்பொங்கல் நாட்களில் UGCயின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் சமூகத்தினரும் 4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இத்தகைய அறிவிப்பினை வழங்கியுள்ளதாகவும் இந்த பொங்கல் பண்டிகையைப் போலவே ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் மகர சங்கராந்தி பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே UGC நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை வேறொரு பொருத்தமான நாட்களில் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீடு உட்பட 20 வீடுகள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கோட்டூர்புரம் அடுத்த மண்டபம் சாலை பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரனை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அவரது வீடு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் ஞானசேகரன் வீடு அமைந்துள்ள மண்டபம் சாலை மற்றும் ஏரிக்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையினர் மற்றும் அறநிலையத்துறையினர் ஆய்வு நடத்தினர். இதில் அங்குள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டது குறித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டுவரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா என்றும் அது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதையடுத்து வெடிகுண்டு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே திமுக MP கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
காட்பாடி அடுத்த கிறிஸ்டியன்பேட்டையில் கதிராந்துக்கு சொந்தமான கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கடந்த 3ஆம் தேதி இந்த கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். 44 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத பணம், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் மீண்டும் அந்த கல்லூரியில் விடுபட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை CBI வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகரில் வழக்கு பதியப்பட்டது. 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசு அனுமதி பெறும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படாததால் வழக்கை CBI வசம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டார். உத்தரவை மாற்றியமைக்க காவல்துறை தரப்பில் முறையிடப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளும்படி நீதிபதி தெரிவித்தார். பணியில் காட்டிய அலட்சியத்தால் உயிரிழப்பு நிகழ்ந்த சம்பவத்தில் தனியார் ஒப்பந்ததாரர் 13 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளியின் காவலாளி ஒருவர் 2009ஆம் ஆண்டு உச்சையா கோயில் அருகே தண்ணீர் குழாய் கொண்டு செல்வதற்காக தனியார் ஒப்பந்ததாரரால் தோண்டப்பட்ட குழியில் விழுந்து உயிரிழந்தார். கணவரின் இறப்புக்கு இழப்பீடு கோரி மனைவி தாக்கல் செய்த மனு நீதிபதி இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தோண்டப்பட்ட குழிக்கு முன்பாக எவ்விதமான பாதுகாப்பு விஷயங்களும் செய்யப்படவில்லை. ஆகவே மனுதாரரது குடும்பத்திற்கு 13,42,000 ரூபாயை தனியார் ஒப்பந்ததாரர்கள் 6% வட்டியுடன் 4 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். போதைப்பொருள் வழக்கில் சிறையில் இருக்கும் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. சென்னை முகப்பேர் பகுதியில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்புடையதாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கை போலீசார் கைது செய்தனர். அலிகான் துக்ளக் சார்பில் ஜாமீன் கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் JJ நகர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. சிறைத்துறை மோசடி தொடர்பான சோதனையில் 111 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 3 மத்திய சிறைகளில் 2016 முதல் 2021 வரை கைதிகள் தயாரித்த பொருட்களில் 14 கோடியே 30 லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக 3 சிறைத்துறை அதிகாரிகள் 8 வியாபாரிகள் என 11 இடங்களில் சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள், ஒப்பந்த ஆவணங்கள், பொருட்கள் பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் என 111 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனிமொழியை அரசியல் ஆசானாகவும் எடப்பாடி பழனிசாமியை மாணவனாகவும் சித்தரித்து போஸ்டர்கள் வெளியிடப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கனிமொழியை அரசியல் மாஸ்டராகவும் EPS, அண்ணாமலை, சீமான், விஜய் ஆகியோரை மாணவர்களாகவும் உருவகப்படுத்தி போஸ்டர்களை ஒட்டியிருந்தனர். இந்த நிலையில் வழக்கறிஞர் விஜயகுமார் என்பவர் உரிய அனுமதியின்றி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களை உடனடியாக அகற்றி நடவடிக்கை எடுக்கவும் தொடர்புடைய நபர்களை விசாரிக்கவும் புகார் மனு கொடுத்துள்ளார். நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை கோரி தொடர்ந்த வழக்கில் DIG வருண்குமார் நேரில் ஆஜராகி நீதிபதியிடம் விளக்கமளித்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் அவதூறாக பேசியதாக 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு திருச்சி 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் DIG வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி வருண்குமார் நேரில் ஆஜராகி விளக்கமளித்திருந்தார். இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் DIG வருண்குமார் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை எடுத்துரைத்துள்ளார். சென்னையில் மனவளர்ச்சி குண்டிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் தோழி கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அஜித்குமார், கல்லூரி மாணவர்கள் சுரேஷ், கார்த்திக், 12ஆம் வகுப்பு மாணவர் மணி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக மாணவியின் பெண் தோழியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது நடவடிக்கைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மாணவியின் தோழியும் கைது செய்யப்பட்டது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே
மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் ஊராட்சி பகுதிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். லால்குடி ஊராட்சிக்குட்பட்ட அப்பாத்துறை, எசனக்கோரை, புதுக்குடி, தாழக்குடி மற்றும் மாடக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகள் திருச்சி மாநகராட்சியுடனும் கீழவாடாடி ஊராட்சியை லால்குடி நகராட்சியுடனும் இணைக்கப்படும் என தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதற்கு அப்பாத்துறை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பசுமாடுகளுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோன்று கீழவாடாடி பகுதி மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த இரு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சாலை மறியல்களால் லால்குடி திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பள்ளி மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். ராஜபாளையம் PSK பார்க் தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி திருவிக்க தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அதே வளாகத்தில் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் ராஜேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார். நாகர்கோவிலில் சுற்றுலா வேன் ஓட்டுநர்களை மர்ம கும்பல் ஒன்று மிரட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேரள பதிவெண் கொண்ட சுற்றுலா வேன்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக தமிழக சுற்றுலா வேன் ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கேரள பதிவெண் கொண்ட கார்களில் வந்த கும்பல் ஒன்று உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுடன் தகராறில் ஈடுபட்டு அவர்களை தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது நடிகர் அஜித்குமாரின் கார் தடுப்பில் மோதிய விபத்தில் சிக்கியது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து முடித்துள்ளார். பைக் மற்றும் கார் ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டவர் அஜித்குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் துபாயில் வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள ரேஸில் பங்கேற்பதற்கான பயிற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது அஜித் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்கம் பலத்த சேதமடைந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார்.